என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை உனக்கு செய்வதற்காகத்தான் உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நீ எதை பற்றியும் யோசிக்காமல் இன்று இந்த அம்மா என்னுடைய பாதத்தை தொட்டு நீ வணங்கிவிட்டாயானால் நாளை சர்வ நிச்சயமாக உனக்கான ஒன்று உன் கைகளில் கிடைத்தே தீரும். என் பிள்ளையே, அம்மா சாதாரணமாக சொல்கின்றாள் என்று நினைத்து கடந்து விடாது. இந்த தாயானவள் அவ்வளவு எளிதாக உன்னிடத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் கொண்டு வந்து சேர்ப்பது கிடையாது. இன்று இந்த நேரத்தில் என்னுடைய பாதத்தினை நான் தொட சொல்கின்றேன் என்றால் அதற்கு ஒரு அர்த்தம் உள்ளது. என் தங்கமே, உனக்கான அற்புதத்தை தெரிய வைக்க வேண்டும் என்று இன்று உன் அம்மா உனக்காக வந்திருக்கின்றேன். அதிலும் குறிப்பாக இந்த அம்மாவினுடைய பாதத்தை தொட்டுவிட்டால் உனக்கு இன்னமும் மனதிற்குள் மிகுந்த சந்தோஷம் வந்துவிடும் அல்லவா? இந்த வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து நடக்கின்ற விஷயங்கள் என்னவென்று உனக்கு புரிந்துவிடும் அல்லவா? ஏதேனும் பயம் இருந்தாலும் தீய சக்திகள் நம்மை சுற்றி இருப்பதாக உன் மனது உணர்ந்தாலும் அம்மாவினுடைய பாதத்தை தொடும் பொழுது உனக்குள் தைரியம் வந்துவிடும் அல்லவா? அந்த தைரியத்தை உனக்குள் கொண்டு வரத்தான் உன் தாயானவள் இப்பொழுது உன் முன்னால் பேசி கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, நல்லது நடக்காது, ஆனால் நடக்கும் பொழுது அது உன் வாழ்க்கையில் நிலையானதாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். எந்த நேரத்தில் எந்த விஷயங்களும் வாழ்க்கையில் விருப்பத்தை கொடுக்கும், ஆனால் உடனடியாக நடக்க வேண்டும் என்று ஒரு பொழுதும் எதிர்பார்க்க முடியாது. நடக்கும் பொழுது நடக்கும். அந்த நேரம் உன் வாழ்க்கை உனக்கு நிச்சயமான அற்புதத்தை நடத்தி காட்டும். அப்பேற்பட்ட அந்த நாள் உன் வாழ்க்கையில் நாளைய விடியலில் வருகின்றது என்றுதான் அம்மா சொல்கின்றேன். என் தங்கமே, என் பாதத்தை தொட்டு உனக்குள் தைரியத்தை வரவழைத்து கொண்டு நாளை உனக்கான வளத்தை நீ வெளிப்படுத்த வேண்டிய நேரம். என் பிள்ளையே, எதை கண்டும் அஞ்சாத குழந்தையாக நீ இருக்க வேண்டும். எந்த குற்றங்களும் செய்யவில்லை என்றால் யாருக்கும் எதற்கும் நீ பயப்படக்கூடாது. யார் என்ன நினைத்தாலும் சரி, யார் எப்படி வாழ்ந்தாலும் சரி, உன் வாழ்க்கையில் நீ நேர்மையாக இருக்க வேண்டும். உன்னை தடுமாற்றி விடவும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களில் இருந்து உன் கவனத்தை திசை திருப்பவும் பல முயற்சிகள் நிச்சயமாக நடக்கும். ஆனால் இந்த முயற்சிகளுக்குள் நீ சிக்காமல் நீ சென்று கொண்டிருக்கின்ற விஷயங்கள், நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் சரி, எல்லாவற்றிலும் நீ கவனமாக இருக்க வேண்டும். இந்த வாழ்க்கையில் நீ கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, உனக்கென்று நான் உன்னோடு பயணித்து கொண்டிருக்கின்ற இந்த நாட்கள் என்றும் உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் மீட்டு கொடுப்பதற்கானது என்பதனை நீ முதலில் புரிந்து கொண்டாலே போதும். என் தங்கமே, என் பாதத்தை தொட்ட உனக்கு வாழ்க்கையில் மிகவும் அற்புதமான நிச்சயமாக நடக்கும். நான் அதை உன் கண்முன்னால் நிச்சயமாக நடத்தி காட்டுவேன். என் பிள்ளைக்கு நான் தர நினைப்பதை உன் கைகளில் நான் தந்து விடுவேன். அப்பொழுது எல்லாம் இந்த அம்மாவினுடைய அன்பு உன்னை தேற்றி இருக்கின்றது. இந்த அம்மா உன்னோடு இருந்து உன் வாழ்க்கை பயணத்தை சரிவர கவனித்து வந்திருக்கின்றேன். என் பிள்ளை, நீ நினைக்கலாம், அம்மா இன்னமும் கஷ்டத்தில்தானே இருந்து கொண்டிருக்கின்றேன் என்று. என் பிள்ளை, உனக்கு தெரியாது, உனக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் நடந்தது என்று. உனக்கு பின்னால் இந்த வாழ்க்கை உனக்கு எதையெல்லாம் கொடுத்தது என்று நிச்சயமாக உனக்கு தெரியாது. ஏனென்றால் அத்தனை பிரச்சனைகளையும் ஒரு சேர உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுத்ததால் நிச்சயமாக என் பிள்ளைக்கு எல்லாமும் சரிவர தெரிவது கிடையாது. என் குழந்தையால் எல்லா சூழ்நிலைகளையும் சரிவர புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் கஷ்டங்கள் அதிகமாகும் பொழுது
மனது குழப்பம் அடைந்துவிடும். எதை முதலில் செய்வது, எதை நாம் விட்டுவிடுவது என்பது போன்ற எண்ணங்கள் உனக்கு வந்துவிடும். எந்த ஒரு காரியத்திலும் உன்னுடைய மனது சரியாக சென்று கொண்டிருக்காது. அதனால்தான் நான் சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா உண்மைகளையும் நிச்சயமாக நீ கவனத்தில் கொள்ள வேண்டும். உண்மையும் பொய்யும் ஒரு சேர குழம்பி கிடைக்கும் பொய்தான் முதலில் வெளிவரும். அப்பொழுதே நீ தெரிந்து கொள்ளலாம் உண்மையை மறைக்கிறார்கள் என்று. என் தங்கமே, இத்தனை காலமும் வாழ்ந்துவிட்ட இந்த வாழ்க்கையை சரி எது தவறு எது என்று தெரிந்து கொள்ள முடியாத சிறு குழந்தை அல்ல நீ. எல்லாவற்றையும் சரியாக தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் அதனை செயல்படுத்த தெரிந்த என் பிள்ளைதான் நீ. அதனால் அம்மா என்று உனக்கு இந்த பாதத்தினை தொட சொல்லி இருந்தேன் என் பிள்ளையே. நாளை உனக்கு முக்கியமான ஒரு நாளாக அமையும். உனக்கான மனநிறைவான ஒரு சந்தோஷத்தை நான் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான அற்புதம் நடக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. யார் நினைத்தாலும் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு கெடுதல்களையும் செய்துவிட முடியாது. அந்த அளவிற்கு உனக்கான ஒரு பாதுகாப்பு வளையத்தை இந்த தாயானவள் ஏற்படுத்தி இருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் அதை சர்வ நிச்சயமாக நான் நடத்தி கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் எது வந்தாலும் அதிலிருந்து உன்னால் மீண்டு வரக்கூடிய வல்லமையை உனக்குள் நான் தந்து விடுவேன். உன்னுடைய மன வலிமையும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற உன்னுடைய நம்பிக்கையும் நிச்சயமாக உன்னை காப்பாற்றும் என்பதனை நீ மறந்து விடாது. கண்ணீர் சிந்த வைக்க உன்னுடைய பலகீனம் என்ற ஒன்றை நீ தெரிந்து கொண்டு அதை வைத்து உன்னை காயப்படுத்த துடிப்பார்கள். அந்த நேரம்தான் என் பிள்ளை நீ சுதாரித்து கொண்டு எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் ஒருபொழுதும் கண்ணீர் சிந்திவிட நீ முன்வந்து விடக்கூடாது. உன்னுடைய கண்ணீர் மதிப்பு தெரியாதவர்கள். உன் கண்ணீரினால் இங்கு நிச்சயமான வாழ்க்கை என்ற ஒன்று உனக்கு கிடைத்ததை உணராதவர்கள் உன்னை என்ன வேண்டுமானாலும் செய்ய முயற்சிப்பார்கள். என் பிள்ளையே, சில நேரங்களில் இந்த கண்ணீர் உன் வாழ்க்கையை மாற்றும் அற்புதமாக மாற்றிவிடும். எப்பொழுது தெரியுமா? யாருக்கு உன் கண்ணீரின் அருமை தெரிகின்றதோ அவர்களின் முன்னிலையில் நீ சிந்தும் பொழுது யார் உன் கண்ணீரை கேளிக்கையாக மாற்ற வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களிடத்தில் அல்ல என் பிள்ளையே. அதனால் இந்த சூழ்நிலையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற எல்லா சந்தர்ப்பங்களையும் பயன்படுத்தி நீ வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். சுற்றி இருக்கின்றவர்கள் எந்த நேரத்திலும் எந்த ஒரு காரியத்தையும் ஏற்படுத்த உனக்கு முயற்சிகளை செய்யத்தான் செய்வார்கள். ஆனால் இந்த நிலையில் இருந்து நீ மீண்டு வர எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும். உனக்கென்று இருக்கின்ற இந்த மனது எப்பொழுதுமே தெளிவாக இருக்க வேண்டும். எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்களை சரியாக தந்துவிட்டால் இனி என்றுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான அற்புதங்கள் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இந்த அம்மாவினுடைய பிள்ளையாகிவிட்ட உனக்கு வாழ்க்கையில் கஷ்டம் என்ற ஒன்று வருகின்றது என்றால் அது உன்னுடைய நம்பிக்கையின்மையினால் மட்டுமே நடக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள். உன்னுடைய அறியாமையில்தான் அந்த கஷ்டங்களை எல்லாம் நீ தூக்கி சுமக்கின்றாயே தவிர இந்த கஷ்டம் உனக்கானது அல்ல என்பதனை நீ முதலில் புரிந்து கொண்டால், எந்த நேரத்திலும் இதை நாம் தொட்டுவிடக்கூடாது என்று நீ எண்ணிக்கொண்டால் நிச்சயமாக இந்த கஷ்டங்கள் உன்னை நெருங்கி விடாது. என் குழந்தையே, நீ எதை நினைத்தும் கலங்காமல் இரு. உன்னுடைய நல்ல மனதிற்கு உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு முழுமையாக கிடைக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.